ஏதாவது ஒரு தருணத்தில் பேரண்ட்ஸ் கிட்ட பசங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு என்னை பிடிக்க மாட்டேங்குது, என்ன எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனாலேயே எனக்கே என்னை பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த லைன்ஸில் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? அந்த நேரம் அவங்க அப்படி சொல்லும்போது பேரண்ட்ஸ்க்கு கஷ்டமான ஒரு ஃபீலிங் இருந்தாலும், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி இருந்தாலும், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். அதாவது அதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு லைஃப் லெசன், செல்ஃப் வர்த், செல்ஃப் எஸ்டீம் பற்றின ஒரு லைஃப் லெசன் சொல்லி கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இல்லை ஒரு பெரிய லெக்சர் கொடுக்குறதோ அப்படி இல்லாமல் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இதை நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், வேலிடேட்டிங் தியர் ஃபீலிங்ஸ். முதல்ல அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது முழுமையாக நமக்கு தெரியணும். முழுமையாக அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும். அதுக்கு அவங்கக்கிட்ட சரி இவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணலான்ற அளவுக்கு நம்பிக்கையை கொண்டு வரணும்னா நம்ம ஒரு அஷூரன்ஸோட ஒரு வேலிடேஷன் கொடுக்கணும். நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன், உனக்கு என்ன தோணுதோ இதை பற்றி என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியோ எப்போனாலும் என்கிட்ட வந்து இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு ஓப்பனான ஒரு கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணணும். அதே நேரத்தில் அவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது அதை முழுமையாக கேளுங்க. பேசும் பொழுதே இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இது சின்ன விஷயம், இதுக்கு போய் ஏன் இவ்வளோ சென்சிட்டிவாக ஆகணும், ஆர் நீ எப்போவுமே எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ரொம்ப பர்சனலாக எடுத்து இப்படி தான் நீ ஹர்ட் ஆகிக்கிற. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருங்க. ஆர் எனக்கு லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால இது ஒரு விஷயமே இல்லை, இந்த மாதிரி சொல்கிறதும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களோட ஃபுல் ஸ்டோரி நமக்கு தெரியணும். முதல்ல அவங்க ஓப்பனாக ஹானஸ்டாக மனசு விட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனை பிரேக் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த தருணத்தில் அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் வர்த் ஆர் ஈவன் கான்ஃபிடென்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து உங்களோட தாட்ஸை அவங்கக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் சம்டைம்ஸ் எல்லாரோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஒவ்வொருத்தரோட கேரக்டர், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நம்மளோட பிஹேவியர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும், நம்ம கைண்டாக இருக்கோமான்னு பார்த்துக்கணும், நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட அப்ரோச் எல்லா வகையிலையும் டீசெண்டாகவும் கைண்டாகவும் இருக்குன்ற பொழுது எல்லாரும் நம்மளை விரும்பணுன்ற கண்டிஷன் கிடையாது. எல்லாரும் எல்லாரோடையும் கனெக்ட் ஆக மாட்டாங்க அண்ட் தேட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. இன்னொருத்தங்க நம்மளை விரும்பலைன்றதுக்காக, இன்னொருத்தங்க நம்மளை சேர்த்துக்கலன்றதுக்காக நம்மளோட வேல்யூ என்றைக்கும் குறையாதுன்ற பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். அடுத்தவங்க நம்மளை விரும்ப வைக்கிறது நம்மளோட வேலை கிடையாது, அது நம்மளோட ஜாப் ஆர் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையவே கிடையாது. ஆனால் எது நம்மளோட பொறுப்பு அப்படின்னா நம்மளை விரும்பணும், நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும், அதுதான் நம்மளோட ப்ரைம் டியூட்டி. ஸோ இந்த பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நம்ம சரியாக இருந்தால் நமக்கு சரியான மனிதர்கள் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவாங்க, நம்மளோட வேல்யூவும் புரிஞ்சுப்பாங்கன்ற விஷயமும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த வகையில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த செல்ஃப் வர்த் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் பில்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் தான். இன்ஸ்டாகிராமில் Q&A-யாக வந்த ஒரு கொஸ்டின் தான் இது. பட் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது இதை ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.